பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். சிலுவை, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம் என்றும் அதை நம்புகிறவர்களுக்கு தேவ பலன் என்றும் சொல்லுகிறதே. நாம் அந்த சிலுவையை எப்படி பார்க்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய மாமிசத்தின் இச்சை ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள பழைய காரியங்களெல்லாம் மாறி இருக்கிறதா? ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டினேன், பவுல். அவன் தன் வாழ்க்கையில் முன்னே எப்படி இருந்தான், எப்படி மாறினான் என்று காட்டினேன். அதே பவுல் கடைசியில் எத்தனை பாடுகளை கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்துக்கொண்டு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து திருப்பி வச்சுக்கிறீங்களா? ஏன்னா இந்த பவுலுடைய வாழ்க்கை சிலுவை, அந்த சிலுவை கீழே வந்ததுனால எப்படியெல்லாம் மாறினான், எத்தனை பாடுகளை அடைந்தான். எனக்கு அன்பானுடைய நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே பரனை கொண்டாடி துதி நிலமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே பரனை கொண்டாடி. சொந்த ஜனமான யூதனை தள்ளி சொந்த ஜனமான யூதனை தள்ளி தொலையில் கிடந்த புத ஜாதியாம் எம்மை, தொலையில் கிடந்த புத ஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தப்பனன் தம்மோடு மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே பரனை கொள். அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை போதகர் மெய்ரத்த சாட்சிகள், எத்தனை போதகர் மெய்ரத்த சாட்சிகள். எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே பரனை கொண்டாடி துதி நிலமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே பரனை கொண்டாடி நிலமே
எல்லாம் எடுத்திருப்பீங்க. பவுல் சகலா இருந்தபோது கொடுமைக்காரனாக இருந்தான், தூஷிக்கிறவனாக இருந்தான். சொல்லப்போனால் ஐயா அநேகரை கொடுமைப்படுத்தினவனும் அவன் தான். ஏன்னா ஸ்தேவான் ஒரு தெய்வ பயமுள்ள மனுஷன். இயேசுவை அவன் தரிசனத்தை பார்த்தவன், ஆனால் அவனையும் கொலை செய்தவன். ஆனால் அவனுக்குள்ள வந்த மாற்றம், தனக்கு இருந்த லாபத்தெல்லாம் நஷ்டம், தனக்கு இருந்த மேன்மையெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்கிறானே, அதை விட இன்னும் ஒரு படி கிறிஸ்துவுக்காக அவன் ஏற்றுக்கொண்ட உபத்திரவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி 23 வாசிக்க சொல்ல போகிறேன். நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிக புத்தியினமாய் பேசுகிறேன். எவ்வளவு பெரிய ஆளு! கமாலியேலுடைய பாதத்திலே அவந்து பல சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிற அளவிற்கு தன்னை அர்ப்பணித்தவன் யாரு? இந்த பவுல். கொடுமைக்காரன், தூஷிக்கிறவனாய் இருந்தவன் இப்ப எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் துடைத்து போடுகிற கந்தை என்று சொல்லுகிறான், அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறான். இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் நான் அதிக புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நல்லா கவனிங்க. என்னைக்கு ஆண்டவருக்காக நாம் அதிகம் பிரயாசப்படுறோமோ அன்னைக்கு அடிகளும் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஏன்னா ஐயா நிந்தை நம்ம அநேக நேரங்களில் பாடுவோம், நமக்கு தெரியாது. அந்த நிந்தையை குறித்து வேதத்தில் அழகாக நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? மனதை மாற்றவாதும் தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமே. பதத்தை நோக்க மனமற்றேனே பதடி தானையா, பதத்தை நோக்க மனமற்றேனே பதடி தானையா, பதடி தானையா, ஒரு பாவி தானையா, பதடி தானையா, ஒரு பாவி தானையா. தேய மனதை ஆற்றவாறு தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமே. தீமை செய்ய நாடுதந்தன் எனக்கு தெல்வமே, தீமை செய்ய நாடுதந்தன் எனக்கு தெல்வமே, எனக்கு தெல்வமே, தீர்க்கும் தஞ்சமே, எனக்கு தெல்வமே, அருள் தீர்க்கும் தஞ்சமே. தீமை செய்த பவுல இப்படி எப்படி மாற்றிருச்சு பாருங்க. அவர் சொல்றார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் நான் அதிக புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன். எதுக்கு அடி வாங்கினாரு? இவர் பெரிய பணக்காரருங்க. அந்த சிலுவை தாங்க. என்றைக்கு நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான்னு சொன்னானோ,
பிலிப்பியர் 3:21 படி கிறிஸ்தியன் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று எண்ணினானோ அன்னைக்கிலிருந்து அவன் சொன்னான், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன். எப்படி அடிக்கப்பட்டான்? அந்த அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஏன்னா ஒரு சமயத்தில் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். லிஸ்திராவில் போய் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணார். யாரு? பவுல். பர்னபா அதை நடத்தினார். 2 பேர் இருக்கும்போது அங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி, அப்போஸ்தலர் 14:8, லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். ஏன்னா இவனை ஒரு காலத்தில் அப்படித்தான் சொன்னாரு, எழுந்து காலூன்றி நில். அப்போஸ்தலர் 26:15 இந்த பவுலுக்கு ஒரு காலத்தில் தேவன் சொன்ன வார்த்தையும் அதுதான். இப்போதும் நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் புறஜாதிகளுடைய அநேகருடைய மனக்கண்களை திறப்பதற்கு தான் உன்னை சந்தித்தேன்னு சொன்னாரே. இப்போ அதே பவுல் அந்த தேவ வார்த்தையை சொல்றான். எப்போ இருந்து? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்து நடக்காத, கால் விளங்காத சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷனை பார்த்த உடனே அறிஞ்சுக்கிட்டாரு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு அவனை பார்த்து சொல்றார், நீ இப்பொழுது எழுந்து காலூன்றி நில். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டபோது பவுல் என்ன சொல்லிட்டாங்க? உடனே எப்பா மனுஷ ரூபத்துல தேவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இறங்கி வந்துட்டாங்கன்னா உடனே பவுல் அப்படியாப்பா என்ன இப்படி பாராட்டினீங்களான்னு கேட்கல. எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணினே. எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணினே. எண்ணீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் எல்லேசுவே. எண்ணீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் எல்லேசுவே. அனுதினமும் உம்மில் நான் தளர்ந்திடுமே. அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் தளர்ந்திடவே. அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே. அனுகிரகம் தர வேண்டுமே. இந்த பவுல் தன்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தைன்னு வந்தவன். இவனை பார்த்து சொல்றாங்க, மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? தேவ ரூபம் எடுத்து நம்மிடத்துல வந்திருக்காங்க. உடனே பவுல் அப்பா என்ன பாராட்டாங்க சொல்லல. மனுஷர்களை ஓடி போய் என்ன சொன்னா? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. எத்தனை பாருங்க, பாடுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு. அப்பவும் அவனுடைய என்னது? ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தப்பா, நீங்க இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவனுடைய பிரசங்கம் என்ன இருந்துச்சு? மனம் திரும்ப வேண்டும்.
யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் அதுதான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம். இயேசு கிறிஸ்துவும் அதுதான் பிரசங்கம் பண்ணார். பவுலும் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாழும், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாழும். ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர் சொல்றாரு, வீணான உங்கள் தெய்வங்களை சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். சரி, இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது தெய்வமாக்கி பலியிடவே வந்துட்டான், அரிதா இருந்தது. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து வந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் நாய போல இழுத்து கொள்ளுகிறதற்கு போனான். போட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சா எழுந்து போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அன்பானுடைய அவன் அதிக புத்தியனமாய் பேசுகிறேன்னு சொன்னானே, அவன் சொன்னான், அநேக மரண அவதியில் அகப்பட்டவன். நான் புத்தியனமா பேசுறேன்னு சொன்னவர் முதல்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியனமா பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டேன், அநேகம் தரம் மரண அவதியில் காவல்களை வைக்கப்பட்டான். எப்போ சப்பானிய சுகமாகணும்னு கொண்டு போய் இறந்தாங்க, காவல்ல வச்சுட்டாங்க. அப்போஸ்தலர் 16:34 சிறையிலே அடைச்சிட்டாங்க. பவுலையும் சீலாவையும் கையையும் காலம் கட்டி அநேக தரம் காவல்களில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். அது எப்படிப்பட்ட மரண அவதியா? 2 கொரிந்தியர் 1:8-9 வாசிக்கிறோம். ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரின் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அத்தனை காவல்ல யார் மேல நம்பிக்கை? ஆண்டவர் மேலதான். ஏன்னா அவன் என்ன வந்தாலும் நாம இன்னைக்கு பாடுறோம், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் யாரை பாடுவோங்கிறோம்? அப்பாவை ஸ்தோத்தரிப்போங்கிறோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த உள்ளத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், பரிசுத்த உள்ளத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம்,
நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மால் நிற்க முடியுதா? ஆனால் ஒரு காலத்தில் கொடுமைக்காரனாக இருந்தவன், எதிராக நின்றவன், இன்னைக்கு சொல்கிறான் அநேகந்தரம் காவல்களில் வைக்கப்பட்டு மரண அவதியில் அகப்பட்டு யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன். நல்லா கவனிக்க, ஒரு தடவை அடித்தாலும் எந்திரிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம். எனக்கு கண்பால சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனீங்கன்னா, ஏதாவது ஒரு தவறு பண்ணால் அங்கே சொல்லுவாங்க கசையடி. இந்த கசையடின்னா அவங்க அதுக்குன்னு ஒரு சவுக்கு வச்சுருப்பாங்க, கண்ணாடி தூள் அது இதெல்லாம் போட்டு அப்படியே ஆசிடில் ஊற வச்சு, இத்தனாம் தேதி இவனுக்கு ஒரு கசையடிமா, அந்த ஒரு கசையடி அடித்தவனை விட்டுருவான். ஆனால் அது ஆடுறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு தேதி வச்சுருவாங்க, 2வது கசையடி. அவன் 2வது கசையடி வருமா, அங்கே வரும்போது உயிர் பாதி போயிடும். ஆனால் இவருக்கு எத்தனை அடி? யூதர்களால் ஒன்று குறைய 30 அடியாக 5 முறை. ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லைங்க. ஒரு மனுஷனை சிலுவை எப்படி மாற்றுது பாருங்க. ஏன்னா கிறிஸ்தேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம் என்று எண்ணுகிற பவுல் ஐயா இன்றைக்கு என்னை எப்படி மாற்றி இருக்கிறது? இவன் பாருங்க 5 முறை. அப்போ 5 39 எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. எத்தனை முறை அடி? 5 முறை அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிளாறுகளால் அடிக்கப்பட்டேன். மிளாறுனா என்னது? திருக்க மீன் வாறு பார்த்துருப்பீங்க. ஏன்னா மீனில் பல உண்டு. திருக்க மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது. அதனுடைய வால் அடித்தாலே மனுஷனுக்கு அப்படி காயப்படும். அந்த திருக்க மீன் வாலில் ஈய குண்டை வச்சுருக்குது. அப்படி ஒரு அடி அடித்து எடுத்தா அப்படி சதையை பிச்சுக்கிட்டு வரும். எனக்கு அன்பாருடைய இயேசு அப்படி தான் எல்லாரும் சாட்டை எடுத்து அப்படியே அடித்து கொண்டு வந்தாங்க. என்ன குற்றம் அவர் செய்தார்? அந்த சிலுவையை தூக்கிட்டு நடந்தார். நமக்காக மரித்தவர், நமக்காக உயிர்த்தவர், அவரை நம்பின பவுல் இப்போ சொல்றாரு 39 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிளாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன். ஏற்க அன்னைக்கு கல்லெறிஞ்சதான் உங்களுக்கு காட்டினேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் போய் சப்பானி எழுப்புறதுனால அங்கேருந்து வந்த இக்கபோனியா வாசையில் பேசி எல்லாரும் அவனை கல்லெறிஞ்சு செத்து போகிற வரைக்கும் கல்லறியான். 1 தரம் கல்லெறியுண்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்திலிருந்து. அப்போஸ்தலர் 26 27 பார்த்தீங்கன்னா கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகலை முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம் உண்டு, கள்ளரால் வந்த மோசம் உண்டு, சுயஜனத்தால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், அது மட்டுமல்ல பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆனால் அதில் அவனுக்கு சபைகளை குறித்த பாரம். இதெல்லாம் விட கடைசியில் முடிக்கும் போது சொன்னார், இவைகளெல்லாம் விட சபைகளை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஏன்? அதுதாங்க சிலுவை அறிஞ்சவன் செய்யறது. ஒரு காலத்தில் கொடுமைக்காரன், இப்போ கிறிஸ்துவுக்காக எத்தனை பாடுகள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த சிலுவை சாதாரணம் அல்லங்க. ஏதோ உட்கார்ந்து ஒரு நிமிஷம் தியானிக்கிறது இல்லை, அந்த சிலுவையை கண்டவன கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை. இது நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, நம்மை மீட்கும் பொருளாக அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார். ஏன்? கிறிஸ்துவோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் நாம் அல்ல, அவர்தான் பிழைத்திருக்கிறார். எனக்கு அன்பானுளே, இந்த சிலுவை நாட்களிலே இந்த சிலுவை குறித்து அதிகமாய் தியானிக்க கர்த்தர் தருணத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்தை செலவிடுங்க, தொடர்ந்து தியானிங்க. ஐயா, எனக்காக ஒரு வார்த்தை ஜெபிங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. அப்படியே விட்டுறாதீங்க. இந்த ஊழியமானது
2 கண்ணும் தெரியாத மக்கள் மத்தியில் செய்யப்படும் எந்த காணிக்கை எதிர்பார்த்து இல்லை. அவங்க ரட்சிக்கப்படணுங்கிற நோக்கத்தோடு தான் செய்யப்படும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் உதவலாம். இந்த ஈஸ்டர் நாளில் ஐயா அதே போல் குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்சோடனே வர்ற பார்வையில்லாமலாம் அன்றைக்கி சாப்பிட வச்சு அனுப்பணும். எனக்கு வருஷந்தோறும் அதை எப்படியாவது செஞ்சு தான் வரேன். இந்த வருஷம் இன்னும் யார் அதுக்குன்னு எழும்பலை. எனக்கு கண்பாரோட 2 சபை உண்டு. 2 சபையிலையும் நான் மதுரைக்கு மட்டும் இன்றைக்கி கூப்பிட்டு கணக்கு கேட்டேன். சொல்கிறாங்க 27,600 வெள்ளிக்கிழமை 100 பேர் சாப்பாடு கொடுக்க, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 120 பேருக்கு பிரியாணி கொடுக்க. 2க்குமே தனித்தனி பில்லு வேணாலும் வந்துடும். நீங்களே கூட அதை கொடுத்தாலும் உங்கள் கையில் பில்லை கொடுப்பேன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அதே போல் திருநெல்வேலியில் உண்டு. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் ஏவினால் இதற்கென்று உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி பிரதர் நாங்கள் வந்து பார்க்க முடியாதே? இங்கே ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, எத்தனையோ காரியம் தேவை உண்டு. அன்றைக்கி ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், அன்றைக்கி ஒரு நல்ல துணி கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அடக்கத்துக்கு கூட காசு ஒழிக்க மனசு வராது. இந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்குது, தங்கி இருக்கிறதுக்கு அரை கூட இன்னும் பற்றாக்குறையில் தான் இருக்குது. நீங்கள் தொடரலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்பவும் கூப்பிடலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே சிலுவையை குறித்து இந்த புனித வாரத்திலே நாங்கள் தியானித்து வருகிறோம். சிலுவை அது புனித சின்னமாய் பார்க்கிறோமா? எங்களை அந்த சிலுவையில் அர்ப்பணித்து ஒரு மாற்றத்தை பெற பார்க்கிறோமா? அந்த சிலுவையின் நிழலில் ஆறுதல் அடைகிறோமா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உடைய குடும்பங்கள், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும். சுகவீனம் பலவீனத்திருப்போருக்கு நல்ல சுகம் கிடைக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையட்டும். வயது முதிர்ந்தோருக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் எப்போதும் தேவ பலன் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.